வணக்கம் மீனராசி என்பர்களே, நாம் தற்போது வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். அன்பு, பாசம், பணிவு, பரிவு, அமைதியுடன் எதையும் சாதிக்கும் ஆற்றல், முற்போக்கு சிந்தனை, அடுத்தவர்களை ஒரு நொடியில் அவர்களின் குணாதிசயங்களை எடைபோட்டுவிடும் நுண்ணறிவு படைத்த உங்களுக்கு எப்போதுமே ஒரே சீரான, நிதானமான, திடமான, உறுதியான முன்னேற்றம் வாழ்க்கையில் உண்டு. நீங்கள் அவசரப்படாமல் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொண்ட செயல்களின் உட்கருத்தை தெள்ளத் தெளிவாக செயல்பாட்டில் காட்ட நீங்கள் தவற மாட்டீர்கள். யாரையும் நீங்கள் எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள். ஒரு கண் அவர்களின் செயல்களை ஆராய்ந்த வண்ணமே இருக்கும். நன்கு ஆராய்ந்த பிறகே அவர்களின் சிநேகம் கொள்வீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் உங்களின் அணுகுமுறையில் பலவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உங்களின் திறமைகள் புலப்படும். ஜென்மத்தில் பாபர் நிற்பதால் மனதில் குழப்பம், சந்தேகம், பல பொல்லாத கனவு தொல்லைகள் உண்டாகும். தங்களின் தனித்திறமைகளை செயல்களில் புகுத்தி ஜெயம் காணும் வருடமாக இந்த வருடம் அமைய இருக்கின்றது. வீடு, மனை, வாகனம், வண்டி வாங்க, புதுப்பிக்க ஏற்ற வருடம் இவ்வருடம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்து சேமித்துக் கொள்வதை நீங்கள் கையாளுவீர்கள். உற்றார் உறவினர்கள் வருகையால் சுப செலவுகள் உண்டாகும். நண்பர்களின் உதவியால் பல முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பக்குவம், ஆற்றல், அறிவு, திறமையை உங்களிடம் வருபவர்களுக்கு இயன்ற அளவு உதவிகளை செய்து தருவீர்கள். உத்தியோகத்தில் கடின உழைப்பால் உயர்வு, மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து ஆகியவை உயரும். நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் பல புதிய வழி முயற்சிகளை கையாண்டு அதிக லாபம் ஈட்டும் வருடமாக இவ்வருடம் அமைய இருக்கின்றது. உங்களுக்கு அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் போட்டியாளர்களையும் தன்வசப்படுத்தி வியாபார உத்திகளை நன்கு கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். தங்களுக்கு திருமண தடைகள் அகன்று திருமணம் கைகூடி வரும். தங்களுக்கு பொதுவாகவே தனவரவு பல வழிகளில் தாராளமாக வந்து சேரும். தங்களின் சுப செலவுகளால் தங்களுக்கு கடன் சுமை சற்று கூடுதலாகும். அனாவசியமான செலவுகள், ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது தங்களுக்கு நன்மையாக அமையும். தங்கள் ராசிக்கு பஞ்சமுக ஹனுமானை வழிபாடு செய்வது நன்மையாக அமையும். நன்றி மீனராசி என்பர்களே, தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.